பொதுவாக உள்ளங்கையில் எப்போ ஆமேன் ஸ்தோத்திரம் நான் ஒரு காரியத்தை எழுதி வைப்போம் அப்படின்னு சொன்னால் ஆமேன் ஸ்தோத்திரம் அடிக்கடி பார்க்கறதற்கு ஏதுவாக உள்ளங்கையில் எழுதி வைப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அதான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்க்குறதுக்கு ஆமேன் வசதியான ஒரு இடமா இருக்குது. அப்படி தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையோ? ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ளங்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எக்ஸாம் டைம்லலாம். ஆமாம் தானே? பிள்ளைங்களாம் சிரிக்காங்க பாருங்கள். ஆமே ரொம்ப கஷ்டமாக மறந்து போகிற பேரெல்லாம் ஸ்தோத்திரம் ஃபார்முலா எல்லாம் சில நேரம் உள்ளங்கையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம், லேட் பண்ணவே வேண்டாம், டக்குன்னு பார்த்துடலாம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்களை அப்படி தான் சொல்கிறார் இல்லையா? உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மதில்கள் எப்பொழுதும், அதாவது யூ ஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் மாதிரி எப்பொழுதும் நீ என்னுடைய கண்காணிப்புக்குள்ள, என்னுடைய பராமரிப்புக்குள்ள நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உங்க கூட இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அந்த உணர்த்துகிற ஒரே ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆமென் ஜீசஸ். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஒரு தடவை கூட சத்தமா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர். என் ஹக்கோர் என்று சொல்ல போறோம். என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சத்தமா. என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஆமென் சொல்ல போறோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். காரணம் நீர் என்னோடு உண்டு. சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கூட இருப்பார். நெருக்கத்தில் உன்னை விட்டு விட்டு ஓடி போகிற மனுஷன் அல்ல அவர். ஆமென். கையை தட்டி ஜீசஸ். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஒரு தடவை கூட சதமா. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே
ஆவியானவரே, வாஞ்சியோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்ல போறோம். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகிறீர் ஆண்டவரே. நான் சத்துவம் இழந்த போது அதை பெருகச் செய்கிறீர். நான் பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன் என்று சொல்லுகிறவர் கையை தட்டி நம்பிக்கையை விட்டு விடாமல், சோர்ந்து போய் விடாமல் 2 கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீ. சோர்ந்து போகும் வேளையில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீ. பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே. சொல்லுங்க உயரப்பார. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவே, உயரப்பாரத்திடுவே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. சதமா எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எஸ், ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன். ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஒரு தடவை ஆவியானவரே, ஆவியானவரே, தகப்பனே, ஆவியானவரே, ஒரு தடவை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தானே கதறும்போது என்னை கேட்பவரே. ஒரு தடவை கூட சத்தமா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தானே கதறும்போது என்னை கேட்பவர். என் ஹக்கோரிட்டு சேர்ந்து சொல்லுவாங்க. சத்தமா. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர்தான் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, வாஞ்சியோடு அவரை கேட்கிறவர்கள் மேல அவர் நதியாய் பாய்ந்து வருவார். ஆவியானவரே, உர்ராபாபா, சதரமனா, ஹத்துரானே. ஆவியானவரே, ஜீசஸ். ஆவியானவரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. சத்தத்தை உயர்த்தி. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
பார்க்கலாம். ரபா ஷதரா. ஆவியானவரே ஆவியானவரே ஒரு தடவை கூட ஆவியானவரே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அசைத்து ஆமென். எல்லாரும் 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 thank you. ஆவியானவரே ஒரு தடவை கூட ஆவியானவரே. நல்ல கையை தட்டி எல்லாரும் 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 கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?